ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கார்த்திக் வெப் சீரிஸ் எபிசோடில் என்ன நடக்க போது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாமுண்டேஸ்வரி பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதி ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விஷயம் நடக்க போகுது. இதுக்கு நடுவில் கார்த்திக் வீட்டுக்கு போன விஷயம் வேறு சாமுண்டேஸ்வரிக்கு தெரிஞ்சிருது. அதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா சுவாதியோட பிறந்தநாளை சாமுண்டேஸ்வரியை மறந்துட்டாங்க. பிறந்த நாளை மறந்துட்டோமே அப்படின்னு சாமுண்டேஸ்வரிக்கு ஒரு பெரிய வருத்தமே இருந்தது. அதனால சுவாதியை சமாதானப்படுத்தணும்னு நினச்சி சுவாதியை தேடுறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா சுவாதி இல்லை. அப்போ சந்திராவை கூப்பிட்டுட்டு சுவாதி எங்கன்னு கேட்குறாங்க. இல்லைக்கா, இங்கே தான் இருந்தாங்க, எங்கே போனாங்க தெரியல, இரு நான் பார்க்குன்னு சொல்லிட்டு சுவாதி தேடுறாங்க. சுவாதியை காணும். சரி, ரோகிணி கிட்ட கூப்பிட்டு சுவாதியை கூப்பிட சொல்லுன்னு சொல்கிறாங்க. ரோகிணியை தேட ரோகிணியும் காணும். திறந்து விட்ட சத்தம் மட்டும் கேட்குது. எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா வீட்டில் யாருமே காணும். ஒரு மாதிரி சாமுண்டேஸ்வரி டென்ஷன் ஆகுறாங்க. சந்திரம் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இந்த குடும்பமே காணாம போயிடுச்சு, கண்டிப்பாக ஏதோ வேலை பண்ணிட்டு தான்க்கா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி சொல்லிகிட்டே யோசிக்கிறாங்க. உடனே சிவனாண்டிக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கார்த்திக் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு பார்த்து சொல்லு உடனே அப்படின்றாங்க. அவன் ஆளுங்க தானே, சரி உடனே நான் பார்த்து சொல்கிறேன்னு சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான். அங்கே குடும்பமே அங்கே தான் கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சிவனாடி சொல்ல சந்திராவுக்கு என்ன பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. சாமுண்டேஸ்வரி போயிட்டு சொல்கிறாங்க, அக்கா இங்கே யாருமே இல்லை, எனக்கு என்னோ எல்லாரும் கார்த்திக் வீட்டுக்கு தான் போயிருப்பாங்கன்னு தோணுது, நீ வாக்கா நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி அப்படியே போயிருந்தாலும் நம்ம எதுக்கு அந்த வீட்டு வாசலில் போய் மிதிக்கணும், கண்டிப்பாக வேண்டாம், எல்லாரும் இங்கே தான் வந்து ஆகணும், வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் அப்புறம் சாமுண்டேஸ்வரி எல்லாருக்கிட்டையும் கோவமாக கேட்குறாங்க, எதுக்காக அங்கே போனீங்க, யாருக்கிட்ட போனீங்க, குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்குறாங்க. ராஜராஜன் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. அதே சமயத்தில் மயில் வாகனம் நாங்கள் ஒன்றும் போகலை, எங்கேயும் போகலை, இங்கே மாடியில் தான் இருந்தோம் பொய் சொல்கிறார். அதை வந்து சந்திரா விடாமல், என்ன பொய் சொல்கிறீங்க, நான் வீடு ஃபுல்லாக தேடிட்டேன், நீங்கள் கார்த்திக் வீட்டில் இருந்தது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சின்ன அத்தியோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் யோசிக்கிறார். சந்திராவும் சாமுண்டேஸ்வரி விடாமல் கேள்வி கேட்குறாங்க. அதோடு நிற்காமல் இனிமேல் கார்த்திக் வீட்டுக்கு போகவே கூடாதுன்னு தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது சாமுண்டேஸ்வரி ஒரு முடிவுக்கு வராங்க. இங்கே தான் ஒரு பெரிய கொஸ்டினே நமக்கு வருது. சாமுண்டேஸ்வரி இப்போ வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, சரி, அதே நேரத்தில் ரேவதியை எப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்க, அங்கே போகாமல் எப்படி எல்லாத்தையும் நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரேவதிக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது. மறுபடியும் அவங்க பரதநாட்டியம் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அந்த ஆசை கார்த்திக் இப்போ நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ரேவதி, நீ பேசாமல் கோயிலில் பூஜை நடக்குது, நீ வந்துட்டு நடனம் ஆடினா என்ன, உன்னோட பரதநாட்டிய கலையை அங்கே நீ ஆரம்பித்தா என்ன, ஏற்கனவே நீ ஆடி இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரேவதி ரொம்ப ஆசையாக தான் இருக்குது, சரிங்க மாமா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸுக்கு தயாராகிறாங்க. அவங்க தயாராகிற பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி எப்படி கோயிலில் டான்ஸ் ஆடினாங்க, எப்படி அந்த நிகழ்ச்சி எல்லாம் நடந்துச்சு, அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வந்துட்டு பாட்டிக்கு வருது. ஆனால் ரேவதிக்கு மட்டும் ஞாபகம் வரல. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரேவதிக்கு எல்லா விஷயம் மறந்துடுச்சு. ஆனால் அவங்க கற்றுக்கிட்ட கலை மட்டும் அவங்கள விட்டு போகவே இல்லை, மறக்கவும் இல்லை. ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே இருந்த ஆசை இப்போ நிறைவேறுது. நம்ம ரேவதிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க நம்ம ரேவதி. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பாட்டியும் பழசை நினச்சி எப்படி ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்குறாங்க. அந்த கோயிலில் அம்மனே ஆடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கிட்ட வேறு மாதிரி சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலில் தான் அந்த இடம் இருக்குமோ அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டின் வருது. ஏன்னா ரேவதியோட பழைய டான்ஸ் எல்லாமே வந்துட்டு கோயிலில் சேர்ந்து காட்டுற மாதிரி ஒரு கதை வருது. அப்படி பார்த்தா ரேவதி மறுபடியும் கோயிலில் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம், ஒரு சுச்சுவேஷன் வரலாம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. ரோகிணிக்கு வளகாப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஒரு வழியாக ரொம்ப நாளாக ரொம்ப மாதமாக கழிச்சு மாதமாக இருக்காங்கன்னு சொல்லி இப்போ தான் வயிறு தெரியுது, இப்போ தான் வளகாப்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதனால சாமுண்டேஸ்வரி சந்திராவும் போய் ஐயரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. டேட் குறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த விஷயத்தில் தான் அடுத்த பெரிய ட்விஸ்ட்டே வரப்போகுது. ஏன்னா என்ன வளகாப்பு கோயிலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் நடக்குது. ஆனால் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த கோயிலோட சம்மந்தப்பட்ட போச்சுன்னா என்ன ஆகிறது, அதே நேரத்தில் ரேவதியும் அங்கே டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும், ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயம் நடக்க போது தான் பெரிய ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது நடக்க போகுது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா சாமுண்டேஸ்வரி போய் டேட் குறிச்சிட்டு வராங்க. வந்துட்டு
பத்திரிக்கை அடிக்க கொடுக்குறாங்க. பத்திரிக்கையெல்லாம் அடிக்க கொடுத்துட்டு ஒரே நாள் எல்லாம் நடக்குது வேகமாக. அடுத்த நாள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் அழைப்பு விடுக்கிறாங்க. ஆனால் கார்த்திக் வீட்டுக்கு மட்டும் வந்துட்டு வாசலில் நிற்கிறாங்க. அப்போ எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, அம்மா நம்ம அழைக்க கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அம்மா மாறிட்டாங்க, அம்மா திருந்துட்டாங்க அப்படின்னு ரேவதி நினச்சிட்டு இருக்காங்க. கார்த்திக் சொல்ல, ஒரு நிமிஷம் இரு ரேவதி, அவசரப்படாது, என்ன நடக்குது பார்ப்போன்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிவிட்டு உள்ளே வராங்க. உடனே ரேவதி போயிட்டு அம்மா வாங்கம்மா வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் பாட்டி மட்டும் அமைதியாக நிற்கிறாங்க. வா அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. பாட்டி அவங்க பார்த்துட்டு பார்க்காத மாதிரி திரும்பிட்டாங்க. கார்த்தியை பார்த்துட்டு முறைக்கிறாங்க. ரேவதி கிட்ட பத்திரிக்கையை காமிச்சு, நான் இந்த மாதிரி நாளைக்கு என்னோடய பொண்ணுக்கு வளகாப்பு வச்சுருக்கேன், நீ இடத்துல தான் வச்சுருக்கேன், இந்த டைமுக்கு நான் வச்சுருக்கேன், ஆனால் நீங்கள் தப்பி தவறி கூட இந்த டைமுக்கு இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ரேவதிக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுடுச்சு. பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு, இந்தாங்க பத்திரிக்கை, தப்பி தவறி கூட இந்த அட்ரஸை வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையை வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்திக் அதை எடுத்து பார்த்துட்டு, நீ கவலைப்படாத ரேவதி, கோயிலில் தானே அவங்க ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ரேவதி வந்துட்டு எனக்கு வளகாப்பு இருக்கணும் அம்மா அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு கார்த்திக், நீ கவலைப்படாத, நான் உன்னை வளகாப்பு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவேன், நீ கவலைப்படாத, நீ சந்தோஷமாக இரு, உனக்கு என்ன வேணும்னாலும் அதை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கார்த்திக் உற்சாகமாக பேசுகிறாரு. இங்கே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரேவதி முகத்தில் சந்தோஷம் வருது பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோஹிணி, நீங்கள் வந்துட்டு ரேவதியை வேணும்னா சொல்லிட்டு வந்திருக்கீங்க, அதை நான் ஏற்றுக்க மாட்டேன், ரேவதி இல்லைனா நான் வளகாப்பு உட்காரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. சந்திரா வந்துட்டு, நீ என்னக்காக ஆளுக்கு மிரட்டுறீங்க, உன்னை அப்படி என்ன கேட்கணும், சாமுண்டேஸ்வரி சும்மா இருப்பாங்களா, நான் சொன்னதை கேட்டு தான் ஆகணும், நான் சொன்னது கேட்கலன்னா அப்புறம் நான் எவ்வளோ கெட்டவளாக மாறுன்னு உனக்கே நல்லா தெரியும், நீ வந்துட்டு நாளைக்கு வளகாப்பில் உட்காரு ரோஹிணி, வந்து உட்கார்ந்து தான் ஆகணும், ரேவதி வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. கார்த்திக் வீட்டுக்கு போகக்கூடாது சொல்லிவிட்டு அந்த குடும்பம் கோயிலில் வந்து நிற்கிது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். சாமுண்டேஸ்வரி சும்மா இருப்பாங்களா, சாமுண்டேஸ்வரி அந்த கோயில் நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாமே அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கார்த்திக் ரேவதி சீரியல் ரொம்ப ரொம்ப பரபரப்பாக எபிசோடு சூப்பராக போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வாதியோட பிறந்தநாளை மறந்துடுச்சு சாமுண்டேஸ்வரிக்கு சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் ஸ்வாதி சமாதானமே ஆகலை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணிக்கு வளகாப்பு வச்சுருக்காங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் தொடர்ந்து என்னென்ன வரப்போகுது, என்னென்ன நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, வணக்கம், விடைபெறுகிறேன்.